நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஜேஇ, அடுத்து வந்து டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலூர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர், அடுத்து வந்து மெட்ரோலிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2024 வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 29 வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் மெட்டலூர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெவல் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இனிஷியல் பேமெண்ட், அதாவது மந்த்லி சேலரி வந்து எவ்வளோவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 வந்து நீங்கள் வந்து மாதம் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் சேலரியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் இந்த ஜாப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கொராக்பூர் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும்தான் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலூர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து லெவல் 6 வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 35,400 வந்து இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 36. இதில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7,934 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே முன்னாடியே சொன்னது மாதிரி தான், குவாலிஃபிகேஷன் சொன்னது மாதிரி தான். அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து அடுத்து வந்து பிடபிள்யூடிபிடிக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் வந்து 500 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 250 மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கீழே வந்து ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், இது மாதிரி எக்கச்சக்கமான இந்தியா முழுமைக்கும் உள்ள அத்தனை மாநிலங்கள்லையும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பொறுத்தளவுக்கு சென்னையிலையும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருவனந்தபுரத்துலேயும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து சென்னையில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது www.rrbchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. ஸோ ஆகஸ்ட் 29க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.